சொல்லுங்க, வைக்கப்படாம சொல்லுங்க, என்ன வேணும்? உனக்கு வாட்டா வேணும், உடுப்பு வேணும், சாப்பாடு வேணும். வாட்டா உங்களுக்கு எத்தனை வாட்டா இருக்குது? உனக்கு உண்டா? இந்த வாட்டா மட்டும் தானே இருக்குது? ஃபுல்லாக வந்து கம்பியெல்லாம் கட்டியிருக்கீங்கண்ணே. இந்த வாட்டா வாங்கி இப்போ எவ்வளோ நாள்? வாட்டா வண்டி ஒரு மாதம் வரும். ஒரு மாதம். உடுப்பு எத்தனை உடுப்பு இருக்கு? நீங்கள் இப்போ மாறி மாறி போடக்கூடிய எத்தனை உடுப்பு உங்களுக்கு இருக்கு? அது ரெண்டு உடுப்பு தானே இருக்கு. தம்பி வந்து இப்போ இந்த அரிசி விளைஞ்சிட்டு வாங்கி வந்து இப்போ எத்தனை நாள்? 3 நாள். 3 நாளா? அரிசி தந்து காய்ச்சி தராங்களா? அப்போ அரிசி மட்டும் வேண்டிக்குவாங்க. அரிசி மட்டுமா? இப்போ அரிசி மட்டும் இப்போ எவ்வளோக்கு தருவாங்க அரிசி? ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை செய்தா? அதான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை செய்தா உங்களுக்கு எவ்வளோ அரிசி தருவாங்க? அரிசி 1 சுண்டு 2 சுண்டு தருவாங்க. அவங்க உழைக்க போனா தானே. இவங்க உழைக்க போனா தான் உங்களுக்கு சாப்பாடு தான் நின்றுட்டான். இவங்க உழைக்க போகும். இப்படியான நிலைமையில கிடக்கும். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கோப்பாவளி என்கின்ற ஒரு கிராமத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். இந்த கோப்பாவளியில் இந்த கிராமத்தில் ஒரு ஓரமாக ஒரு தொங்கலில் வந்து அமைஞ்சு கொண்டிருக்கு ஒரு 4-5 குடும்பங்கள். இந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தம்பியை பார்க்குறது தான் போக போகிறோம். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இது ஃபுல்லாக வந்து தேக்கங்காடு. அந்த பக்கமாக தான் அந்த அவங்களுடைய வீடுகள் இருக்குது. அங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குடும்பங்கள் தான் இருக்குது. அதை தாண்டி தான் வந்து தள்ளி வந்து மற்ற குடும்பங்கள் இருக்குது. முக்கியமாக ஒரு தம்பியை தான் பார்க்குறதுக்காக போகிறோம். அந்த தம்பி வந்து பிறந்ததிலிருந்தே அவர் வந்து ஒரு அங்கவீனமுற்றால், அதாவது அவர் 2 காலும் வந்து ஒரு பிரச்சனை. அப்போ அதை வந்து அவருக்கு நடக்கிறது கூட இயலாது. அது மட்டும் இல்லை, இவருக்குன்ற அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. 2 பேருமே இவர்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவங்களோட அம்மா வந்து இன்னும் ஒரு திருமணம் முடிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். தம்பியை வந்து நேற்று தினம் வந்து விசாரிச்சிருந்தோம் ஃபுல்லாகவே. அந்த தம்பிக்கு இன்னும் ஒரு தம்பி இருக்குது. அப்போ நாங்கள் நேற்றைய தினம் வரும்போது அந்த தம்பி வந்து அங்கே இல்லை. அவரோட சொந்தக்கார வீட்டை அந்த தம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த தம்பியை தான் பார்க்குறதுக்காக போகிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு வந்து உடுக்கிறதுக்கான சரியான உடை இல்லை. அவர் வந்து காலில் போட்டுக்கொள்றதுக்கு பாட்டா இல்லை. நேற்றைய தினம் வந்து பார்க்கும்போது அவர் முடி கூட வெட்டலை. ஒரு அலங்கோலமாக இருந்தார் அந்த தம்பி. அப்போ நான் ஒன்றுமே பேசலை, வந்துட்டேன் நான். இப்போ சரி நாங்கள் நாளை தினம் பாரம் தம்பி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை வந்து நாங்கள் ஒரு இடத்தை கூட்டிகிட்டு போய் அவருக்கான அந்த பொருட்களை வந்து வாங்கி கொடுக்க போகிறோம். கடுமையாக வறுமையில் இருந்த அனைவருக்கு நாங்கள் தேடி போய் அந்த ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருந்தவர்களுக்கு தான் நாங்கள் இந்த உதவிகளை செய்திருக்கோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டம் அவருக்கான உதவி கிடைக்கணும். அது எல்லாமே இந்த உங்கள் கையெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போகணும். இந்த பக்கம் இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஃபுல்லாக வளைச்சி காடு, ஃபுல்லாகவே வளைச்சி காடு. அப்போ ஒரு சில குடும்பங்கள்லாம் இருக்குது. இவர்களுக்கான இந்த உதவியை வழங்கியிருக்காங்க கட்டாரில் இருந்து தொழில் புரியக்கூடிய கதீஷ் மற்றும் விதுஷன் என்கின்ற 2 அண்ணாவங்க இணைஞ்சு மொத்தமாக வந்து ஒரு 15,000 ரூபா பணத்தை வந்து அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு. அந்த 15,000 ரூபாய்க்குரிய பொருட்களை வந்து அந்த தம்பியாக்களுக்கு வேண்டி கொடுக்க போகிறோம். சரி, நம்ம அவங்கள போய் சந்திக்கலாம் வாங்க. நம்ம தம்பியோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த முன்னுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்ணாவோட வீடு, அது வந்து ஒருத்தவங்களோட வீடு, அங்கே வைக்கிறது வந்து ஒருத்தவங்களோட வீடு, இது வந்து ஒருத்தவங்களோட வீடு, அது வந்து ஒருத்தவங்களோட வீடு. மொத்தமாக வந்து 1 2 3 4 இந்த இடத்த வந்து 4-5 வீடுகள் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து தனித்தனி குடும்பங்கள் தான். முக்கியமாக வந்து இந்த வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை. நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இவர்களுக்கான உதவி செய்யணும். பார்க்கும்போது இவங்க எப்படியான சூழலில் இவங்க இருந்து கொண்டிருக்காங்கன்றது. ஆனால் இது எல்லாமே வந்து இவர்களுக்கு நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட வீடுகள் தான். நிறுவனம் என்ன, அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீடு. தம்பி வந்து அவரோட நிற்காரு, அவரோட போய் பேசுவோம். இதான் வந்து தம்பியோட வீடு. தம்பியோட வீடுன்னா அவங்களோட அம்மாக்கள் கொடுத்த வீடு. தம்பியோட அம்மா தான் தம்பியை வந்து பார்க்குற எல்லாமே. வாங்க கவனம் கால். இதான் வந்து அந்த தம்பி. தம்பிக்கு எத்தனை வயசு? 16. தம்பியோட பேர் என்ன? ஜீவன். தம்பியோட பேர் வந்து ஜீவன். நல்ல பேர். இங்கே பாருங்க, முடி வெட்டலையா? ஏன் வளர்க்கணும்டா ஆசையா? வளர்க்கணும்டா ஆசையா? அதான் முடி வெட்டல. என்னம்மா பாருங்க, இந்த தம்பிக்கு வந்து இந்த காலில் வந்து பிறந்ததில் இருந்த பிரச்சனை. இவருக்கு வந்து ஒரு கிழமைக்கு ஒரு வாட்டா வேணும், அப்படித்தான். என்னம்மா பாருங்க, அவர் வந்து நடக்கும்போதே இந்த இப்படிதான் இந்த வாட்டா போட்டு நடக்கிறது. இந்த வாட்டாவோட தேஞ்சிட்டு இப்படி இருக்கிறார்.
பாட்டாளடி நிக்க மாட்டான். ஓ வாட்டல் அடிக்கல நிக்க மாட்டாரு. நிக்க மாட்டான். வீட்டுக்குள்ளேயும் பாட்டாம போடுறது. பாட்டாதான் வீட்டுக்குள்ளேயும் பாட்டான். வாங்கலாமா கிட்ட வாங்கல. இந்த அம்மம்மா வந்து தம்பியை வந்து பாக்குறது பராமரிக்கிறது எல்லாமே. 2 பேர் இருக்காங்க. அண்ணா ஒரு ஆள் நிக்காரு. இன்னொரு ஆள் இருக்காரு. ஓ அவரையும் கூப்பிட்டு அவருக்கு இருதே வரதான். அஞ்சேசோ இங்க வா தம்பி ஓடி வாங்க. ஓடியா ஓடியா. தம்பிக்கு வந்து புது உடுப்புகள் எல்லாம் இல்லையா? இல்ல மணி அதுதான் போட்ட உடுப்பு தான். ஆ? போட்ட உடுப்புகள் தான். என்ன நீங்க பேசுறீங்களா? அம்மா மாட்டா பேசணுங்களா? தம்பிக்கு வந்து இப்ப புது ஷர்ட் இல்லையா? இல்ல மணி அவருக்கு ஒரு உடுப்பு தான். ஒரு உடுப்போட அவர் தெரியுது. அதான் கேட்கணும். என்னடா நேற்றைய தினம் பார்க்கும் போதும் இதோட என்னடா அப்ப இங்க இருக்கிற சில அண்ணாவங்கள்ட்ட வந்து விசாரிச்சேன். அப்ப கேட்கும் சொன்னாங்க அந்த தம்பிக்கு வந்து போடுறதுக்கு சரியான உடுப்பு கூட இல்ல தம்பி, கண்டிப்பா வந்து நீங்க அவருக்கான பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க, கையில காசு கொடுக்கறத விட வேண்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி. அப்படித்தான் பக்கத்தாக்கள் கொடுத்தா தான் போட்டுக்கொள்றேன். வேற வாங்குறதுக்கு படம் பண்ணுவேன். எங்கால அவருக்கு ஏழுமா அவளைக்கு அவருக்கு உழைக்க இயலாதான். இந்த தலைமைக்கு கூட வெட்டுறதுக்கு இது இல்லாம இவரு காலையில அவருக்கு இருதயத்துல வருத்தம். அந்த அடுத்த ஆளுக்கு எனக்கு ஏன் அவன் எனக்கும் பிரச்சனை. எனக்கு நான் எங்க போறேன்? ஒரு வேலை கூலி தொழிலுக்கே போறேன்ல நானு. இடத்துல போற அந்த 6 மணங்கிறங்க சண்டா கொண்டு வந்தா அழிச்சு 3 பேரும் வந்து இந்த தம்பியோட தம்பி தம்பிக்கு என்ன பிரச்சனைமா? இவனுக்கு இருதயத்துல நோய் மணி. அவருக்கு இந்த பள்ளிக்கு போற ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கிறேன். அங்க வந்த இடத்த எம்மாக்கள் வந்த இடத்த சொன்னேன் இவருக்கு இருதய நோய் வேற வாட்டில கொண்டு வச்சிருக்கீங்க சொல்லி என்ன தடுத்து மணி போறேன். எனக்கு பச்சில போகல கிருகிருப்பு சரியான கிருகிருப்பு மணி பிரச்சனை இருக்கா வண்டி. இந்த தம்பியாக்களோட அப்பா அம்மா அவங்க எங்க? அவங்கட அப்பா அந்த பிரச்சனைக்கு மோசம் போயிட்டாரு மணி. எந்த பிரச்சனை? இந்த நம்ம இந்த ஓடணுமே அந்த துண்டு லாபம் பிரச்சனை பட்டு அவன் மோசம் போயிட்டான். அவன் இந்த இடம்பெயர்ந்த மரா அவை அம்மா வேற கல்யாணம் முடிச்சு திரிக்காவும் அதுல புள்ளங்கள் இருக்கு. அதைதான் அவரு பார்த்து திரிக்கிட்டு அவ அங்கிருந்து இது போடுற காட்சி. இப்ப அந்த புரிஜனாருக்கு தான் அனுப்புற காட்சி அங்கதை புள்ளங்களுக்கும். இவங்க 2 பேரும் என்னோட இருக்கிறேன். 3 புள்ளங்களை நான் வச்சிருந்த முந்தின நேரத்துல அவருக்கு 3 புள்ளங்கள். ஒரு பொம்பளை கல்யாணம் கட்டித்தாவும். 2 பேரு இருக்காங்க. 2 பேருக்கு நோய் தான். ஓ எனக்கு இருதே வருத்தமணி. எனக்கு ஒரு இடத்த ஒரு ஊழ் தொழில் பக்கத்துல இருக்கிற வீடு எல்லாம் இவங்க எல்லாம் மாறும் உங்களுக்கு. இவங்களா இன்னிக்கிற உலகம் நம்மட மக்கள் தான். உங்களோட மக்கள். உங்களுக்கு எத்தனை மகள்? எனக்கு 14 பேரு மணி. 14 பேரா? 14 பேரு. 5 ஆம்பளையும் 4 பொம்பளையும் தான் இரு. மத்த ஒரு ஆள் காணாம போனவரு கல்யாணம் கட்டுனா அவளுக்கு காணாம. இதுல வந்து ஒரு 5-6 வீடுகள் இருக்கு. 10 வீடு இருக்கு மணி. 10 வீடு. ஓ அம்மா அவளுக்கு ஒரு 7 புள்ளங்கள். 7 பேரும் பொம்பளை. அந்த வயலுக்கு ஆனா சரியான ஆனக்கிழமை மணி அங்க கொண்டு போட்டு கிடக்காளா. முன்னுக்கு இருந்து பார்க்கும்போது ஒரு 5-6 வீடு இருக்கிற மாதிரி இந்த வந்து இந்த படத்துல பின்னுக்கு 2 வீடு பாருங்க. அந்த பக்கம் ஃபுல்லா வந்து காடு காடு தான். அதை பற்றி விடுறாங்களே. அப்ப நீங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தாக்கள் 10 பேரோட தெரியும். நம்மட மக்கள் தான் இருக்குது. புறம் பாக்கள் தான். இப்ப நம்மட பானைக்கு இருந்தா தான் நமக்கு, அவங்களோட பானைக்கு இருந்தா தான் அவங்களுக்கு. இப்படியான மாதிரி இருக்கோம் நாங்க. எங்களுக்கு தான் ஒரு உழைப்பும் இல்லை. எனக்கு உழைக்க போகல. அவங்க 2 பேருக்கும் நோய். அவரு படிக்கணும். அவருக்கு பசி காசு கொடுக்கணும். எனக்கே பிச்சாம்பழம் வந்து 250 ரூபா மணி. அது காணும் எங்களுக்கு. இப்ப ஏதாவது உதவி செய்யணும். என்ன உதவி உங்களுக்கு செய்யணும்? எங்களுக்கு என்ன மணி இந்த அரிச சாமான இந்த உள்ளங்களுக்கு உடுப்ப சாமானை வாங்கி கொடுக்கறதுக்கு. அரிசி சாப்பாட்டுக்கு வாங்கி தந்தா உங்களுக்கு போதுன்ற சொல்றீங்களா? சாப்பாட்டுக்கு தாங்க சிந்தாமணி. இப்ப சிலவுக்கு வேணுமே வாசிக்கு வேணுங்களை கொண்டு போறேன்டாலும் எனக்கு வேணுமே மணி. இப்ப இப்படி நீங்க இவங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்ப வாழ்வாதாரமா நீங்க இப்ப அன்றாட தொழிலா வந்து என்ன செய்யுது? இப்ப வேறுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது பாக்குறது எல்லாம் போறேன். இந்த கடையில போற புள்ள கொத்துற மணி இதுகள் தான் வாங்கிட்டு வருங்கள். அரிசி சாமான வாங்கிட்டு வருங்கள். அவட கடையில ஏராணி ஆக்கள் அம்மாட கடை. எனக்கு தெரியாது. அந்த ரோட்டில் வைக்கிற கடை. அதுல அவன் போய் வேலை செஞ்சுட்டு வருவான். இந்த தம்பியாக 2 பேரும் தான் வேலை செஞ்சுட்டு. ஓ வேலை செஞ்சுட்டு வந்தான் சாமைக்குது. அன்னைக்கு அங்க வேலை செய்யற தம்பி அந்த கொத்துரு தம்பியோட என்ன வேலை செய்யற? புல்லு கொத்துரு. அதே காலோட இந்த காலோடையா தம்பியும் கொத்துரு. தம்பியும் என்ன வேலை செய்யற தம்பி? புல்லு கொத்துரா? கொத்துவீங்களா நீங்க? என்ன செய்யற? நச்சர் மாதிரி கொத்துராமனே. கட்டா கூலி. எத்தனை வயசு தம்பிக்கு? தம்பி 10 வயது. பள்ளிக்கு போறலையா? ஸ்கூலுக்கு போறலையா? போறா? நீங்க 10ஆம் ஆண்டு படிக்கீங்களா? இல்ல 5ஆம் ஆண்டு. வயசு 10 என்ன? வயசுதான் 10. 5ஆம் ஆண்டு படிக்கிறாரு. பாருங்க, உண்மையிலே இந்த வயசுல வந்து புல்லு கொத்தி
தன்னை தானே பார்த்து கொண்டிருக்காங்க. ஓ அப்படித்தான் மணி, அப்படிதான் அப்படிதான். அம்மா நான் நினைச்சப்ப நீங்க தான் இவங்கள பாக்க. இல்லம்மா எனக்கே வெட்ட கிளம்பியில இந்த வெயில் வந்தேன்னா புல்லு கொத்தைய மாட்டோம்னே பஸ்ல போய் கொள்ளைங்களா அது. சரி நான் தான் பார்த்து கொள்றேன். அவங்க புறக்கிட்டு வந்தேன். அன்றைக்கு அங்க பாருங்க அந்த அத்துவாள் அள்ளி 2000 ரூபாய் காசு அதுக்கு மாவுங்க அரிசி வாங்கி வந்தானு. இப்படிதான் நம்பி ஓ அவரு அல்லவனாடு சொல்லித்தாரா மரா 2000 ரூபாய் காசு கொடுத்தாங்களா மணி. அதை வந்து கடையில் அரிசி சாமானை வாங்கிட்டு வந்தானுங்க. சரி சரி. இப்ப அண்ணா கூட்டிக்கணும் உங்களுக்கு ஏதாவது கடையில் வாங்கணும். என்ன வாங்கணும்? என்ன வேணும் தம்பிக்கு? என்ன வேணும்? என்ன வாங்கி தரேன்? உடுப்பும் சாப்பாடு. உடுப்பு சாப்பாடுமா? ஏன்னா உங்களுக்கு உடுப்பு இல்லையா? இல்லை. என்ன சாப்பாடு விருப்பம்? என்ன வேணும் சாப்பாடு? என்ன சாப்பாடு வேணும்? சரியா தம்பி ஜீவன் என்ன வேணும் சொல்லுங்களேன். சொல்லுங்க. உடுப்பும் சாப்பாடும். என்ன கதைக்கிறது வெக்கமா இருக்குதா? நல்லா கதையண்டா. இல்ல இந்த வீடியோ எடுத்து போறதுல பிரச்சனை. ஓ இல்ல 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 பரவாயில்ல சொல்லுங்க. உங்களோட முகத்தை மறைச்சு நாங்க அப்படியே போட்டோமா இல்ல என்னன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க வெக்கப்படாம சொல்லுங்க என்ன வேணும்? உனக்கு வாட்டா வேணும், உடுப்பு வேணும், சாப்பாடு வேணும். வாட்டா உங்களுக்கு எத்தனை வாட்டா இருக்குது? உனக்கு ஒன்றா இந்த வாட்டை மட்டும் தானே இருக்குது. ஃபுல்லாக வந்து கம்பியெல்லாம் கட்டியிருக்கீங்கண்ணே. இந்த வாட்டை வாங்கி இப்போ எவ்வளோ நாள்? இந்த வாட்டா வண்டி ஒரு மாதம் வரும். ஒரு மாதம். உடுப்பு எத்தனை உடுப்பு இருக்கு? நீங்கள் இப்போ மாறி மாறி போடக்கூடிய எத்தனை உடுப்பு உங்களுக்கு இருக்கு? அது 2 தான். 2 உடுப்பு தானே இருக்கு? 2 உடுப்பு. சரி அம்மா அந்த கையை காட்டுறாவோ இல்லையா? ஒரு உடுப்பு தானே. நீங்கள் இருக்கிற மற்ற உடுப்பு எடுத்து வாங்க பார்ப்போம். 2 உடுப்புன்னு சொன்னல அது. சரி எடுத்து வாங்க பார்ப்போம். நீ போட்டு உடுப்பு தான் நேற்று போட்டிருந்த உடுப்பு வந்து இந்த இது வந்து அப்போ நேற்று போட்டு வருதா? சரி எடுத்து வாங்க பாப்பா அந்த உடுப்பு. அதை எடுத்து காட்டு. சரி எடுத்து சரி எடுத்து நான் எடுத்து வரேன். அவன்கிட்ட உடுப்பு எங்க கலட்டி வச்சுக்கான தெரியாது. ஒட்டிக்கா இப்ப கலட்டுன்னு உள்ளுக்குள்ள எடுத்து சாமியார் தம்பி ஜீவன் போய் எடுத்து வாங்க போங்க. நீ எடுத்து வா. நீ வெஜ் எடுத்து வாடா பையனா கேட்டா தேடி தேடி வாட்டா கலட்டுறதே இல்ல. வீட்டுக்குள்ளே வந்து வாட்டா போறேன் இல்லாம நடக்க மாட்டாரு. நடக்க மாட்டாரு மணி. வீட்டுக்குள்ளேயும் நடக்க மாட்டாரு. இப்ப வாட்டா கலட்டி போட்டு படத்துல நின்றாரண்டா நிக்க மாட்டாரு, உளுந்துருவாரு. ஓ அந்த நம்மட இது மாதிரி இல்ல தானே. இது இப்படி இருக்காது. வெட்டி வெட்டி அந்த ஒரு சாதி அப்படி வெட்டி வெட்டி புலந்து மாதிரி காஞ்சி போயிடுச்சு கால். ஓ காலுகள். ஜீவன் என்ன செய்யறீங்க? வரலாம் உள்ள வாங்க உள்ள பாப்போம். இதான் நீங்க இருக்கிற இப்பெல்லாம் நீங்க தூங்குற எல்லாம் பாருங்க. அரசாங்கத்தெல்லாம் இந்த வீடு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. பிரச்சனை நான் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கின்றது பெருமைப்படணும். இங்க பாருங்க தம்பி வந்து இந்த உடுப்பு எடுத்து வந்தீர். இந்த 2 உடுப்பும் தான் இவருக்கு இருக்குது. இந்த உடுப்பு தான் அவர் நேற்று போட்டிருந்தது. இது பாருங்க எப்படி இருக்கேன். இந்த உடுப்பு பாருங்க எப்படி இருக்கேன். வீடியோவில் பார்க்கும்போது நல்ல இப்போ கடும் வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி தெரியும். அவ்வளோ மோசமாக இருக்குது. பாருங்க இந்த உடுப்பு அவர் போட்டிக்கிற உடுப்பையும் பாருங்க எப்படி இருக்கேன். கிரி காடு இந்த இன்னைக்கு பிஞ்செல்லாம் இருந்தீங்க பாருங்க. இதை எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, இப்போ இவங்க வந்து அந்த கூலி வேலைக்கு போய்தான் தன்னை தானே அவங்கள பார்த்துக்கொண்டு அம்மா வந்து பார்த்துக்கொள்றாங்க பாருங்க. வேற முதலாளிமாருக்கெல்லாம் அப்போ சிலவங்க என்னென்ன தப்பா பேசுறவங்களுக்காக நான் இந்த கதையை சொல்றேன். இப்போ அந்த வீடியோ எடுத்து போட்டு அவர்களுக்கான உதவி செய்யறவங்க அவங்கள மூத்த காட்டி வீடியோ போடுறீங்களா அப்படி இப்படி எல்லாம் கதைக்கிறவங்களுக்கு இவங்க வந்து பப்ளிக்ல இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில ஒரு சமுதாயத்துக்குள்ள போயிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு அந்த ஒரு பணத்தை எடுத்துட்டு இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு உண்மையிலே வந்து உதவி செய்கிற அந்த நல்லுள்ளங்களுக்கு உதவி செய்யும் போது அவதூறாக பேசுகிற அந்த நபர்களுக்கு சொல்கிறேன். உண்மையில வந்து பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவர்களுக்கான உதவி மென்மேலும் வேணும். எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு உதவியை இவங்களை கூட்டிக் கொண்டு நாங்கள் ஏறாவூர் டவுனுக்கு போகிறோம். இந்த கோப்பாவளியிலேருந்து ஏறாவூர் டவுனுக்கு போகிறதுக்கு 24 தொடக்கம் 30 கிலோமீட்டருக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். போயிட்டு இவங்களை திரும்ப கூட்டிக் கொண்டு விட போகிறோம். அப்போ தம்பி காலையில் குளிச்சினீங்களா? குளிச்சினீங்க. அப்போ வந்து இந்த உடுப்பு நான் போகணும். இப்போ போகிறேன். வேறு உடுப்பு இல்லை. தம்பியை கூட்டிட்டு போவோம் சரியா?
அம்மையை கூட்டிட்டு போய் நம்ம உதவி செய்யாம வாங்கம்மா நீங்கள் மாறீங்களா போயிட்டு வருவோம். இப்போ என்னண்டா இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறவங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா எதாவது சொல்லணும்னா சொல்லுங்க நீங்கள். இல்லைம்மா நான் என்னத்தை சொல்கிறேம்மா இவருக்கு பள்ளிக்கு போக காசு இல்லைம்மா இவருக்கு விலங்கலம்மா பள்ளிக்கு போறதானே இவரு பஸ் காசு இல்லை. அப்ப இவங்களுக்கு இப்ப நீளம் வாங்கணும் நீளம் வாங்கணும் சவுக்கரம் வாங்கணும் திஞ்ச வாங்கணும் ஒன்றுக்கும் காசு இல்லைம்மா. அப்ப என்னத்தை கொடுத்து இவங்க வேலை செஞ்சு வாங்கிட்டு வந்தாதான் நான் நெஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு நீங்க என்ன செஞ்சு உதவி செய்யுங்க. வேற என்னாலேயே இல்லை எனக்கு சுற்றியான பிரச்சனை எனக்கு அந்த அறிக்கை அந்த புத்தகம் எல்லாம் இருக்கு. அவங்க 2 வருங்க கொண்டு வந்தா தானே என்னண்டான செஞ்சு கொடுக்குற அவங்களுக்கு வேற உதவி செய்ய உத்தரம் இல்லை நமக்கு. அந்த நல்லதுகள் வேலைகளுக்கு போயிட்டு வரக்குள்ள உறுப்புகள் அதை இதை கொடுத்தா போட்டுக்கொள்றான். இப்படிதான் இருக்கு பாருங்க தலைமையில் வட்டி கொள்ள ஒரு 5 ஏத்துக்கு மழை இல்லை இப்படியா இருக்கு. ஆனா சாப்பாட்டுக்கெல்லாம் சரியான கஷ்டமணி சாமான் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப அவங்க உழைக்க போனா தானே இவங்க உழைக்க போனா உங்களுக்கு சாப்பாடு தானே நின்றுட்டான் இவங்க உழைக்க போகும். இப்படியான நிலைமையில கிடக்கும். அவரும் வருத்தம் தான் செத்தவர். அவர் வருத்தம் வந்து ஒரு 5 வருஷம் இருக்குமணி அவர் இருக்கக்குள்ளானே வளர்த்து வந்த. இப்ப அவரும் கொஞ்சம் 6 மணி உழைக்கிறார். அவரும் பிறச்சவர் அது இது வந்தான் செத்தவர் அந்த வீட்டுல. அவர் செத்தது கூட தான் இந்த வீடு கட்டி தந்து அரசாங்கத்தால கட்டி தந்து ஊட்ட கட்டி தந்தா போதுமாமணி சாப்பிடுறேன்னு செய்யுது. பெரிய வீடுகள் அவங்களுக்கு வசதி ஏண்டு சொல்லி நினைப்பாங்க ஆக்கள். இது நமக்கு என்ன ஒன்றும் இல்லை. அன்றைக்கு ஒரு 2 கொத்த அரிசி வேலைஞ்சு போட்டு வாங்கி வந்தது அதை ஆக்குற ஒன்னொரு சுண்டா போட்டு நான் ஆக்கிட்டு இருந்துன்ற அமௌண்ட் பேர் இப்படி அரி. சரியாம்மா நம்ம ஒன்றும் யோசிக்காதீங்க சரியா. நம்ம போவோம் போயிட்டு இவங்களுக்கு தேவையான அந்த உடுப்புகள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கும். ஒன்றும் யோசிக்காதங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டமான உதவி கிடைக்குமான்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட உறவுகளை நம்புகிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இப்போ உடனே இல்லாட்டியும் கண்டிப்பாக வந்து உதவிகள் கிடைச்சி கொண்டிருக்குது. அந்த வகையில் தம்பியாக்களும் கிடைக்கும். அடுத்த கட்டமான ஏதாவது உதவியை நாங்கள் அடுத்த கட்டமாக செய்து தருவோம். இப்போதைக்கு இவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்போம். இப்போ வாரது புதுவரோட பிறப்பு வரப்போகுது. அவங்களுக்கு ஒரு புது உடுப்புகளை புது பொருட்களை வந்து அவங்க ஆசைப்படுறத வேண்டி கொடுப்போமே. ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம் சரியா. சரி நம்ம இப்போ நீங்கள் இப்போ இதோட வரப்போறீங்களா வெளிக்கிடணுமா? இல்லைம்மா நான் சாரி கட்டணுமா? அப்ப கட்டி வெளிக்கிடுங்க போவோம் சரியா. தம்பியாக வேறு கொடுப்பு இல்லை. சரி பிரச்சனை நம்ம இதோட போமே எப்படி போகத்தானே வேணும். சரியா போமா ஜீவன் ஒன்றும் யோசிக்கப்படாதான். என்ன வேற என்ன கதைக்க விரும்புறீங்களா? என்னத்தை கதைக்கிறோம் நீ காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல மணி சாப்பிடலையா? சாப்பிடலையா? சாப்பா ஒவ்வொரு நாளும் இப்படித்தானா? ஒவ்வொரு நாளைக்கும் இப்படித்தான். காலையில சாப்பாடு இல்லை நேற்று பகலும் சாப்பாடு இல்லாம தான் கூட்டிட்டு இருந்த அவடத்து. அவ வலிக்கிடுவோம் உணவனே வலிக்கிடுவோம் வலிக்கிடுங்க. இந்தாங்க இந்த இது ஒரு மாதிரி அறிக்குது எனக்கு. ஒன்று யோசிக்க நம்ம போவோம் சரியா. என்னம்மா அரிசி அவர் கடையில விளைஞ்சு விட்டு வாங்கி வந்தது தம்பி வாங்கி வந்தது அவ்வளவுதான் ஆயிருக்கு. வேற ஒன்று இல்லை பாருங்கப்பா. இங்க உடம்புல இருக்கிறாங்களே எல்லாரும் கஷ்டம் எல்லாரும் கஷ்டம் தான். கொஞ்சம் பிடிங்க பாருங்க. இப்ப தம்பி வேலைஞ்சிட்டு வந்து அந்த அரிசை பாருங்க. இந்த அரிசி தான் இரவைக்கு அவங்க சமைச்சு சாப்பிட போறாங்க. இது வந்து 2 சுண்டு வரும் போல. நம்ம 2 சுண்டு வராது. தம்பி வந்து இப்ப இந்த அரிசி வேலைஞ்சிட்டு வாங்கி வந்து 10 நாள் 3 நாளா அரிசி வந்து காய்ச்சி தராங்களா? அப்ப அரிசி மட்டுமா? இப்ப அரிசி மட்டும் இப்ப எவ்வளவு தருவாங்க? அரிசி ஒரு நாளைக்கு ஃபுல்லா வேலை செய்தா அதான் ஒரு நாளைக்கு ஃபுல்லா வேலை செய்தா உங்களுக்கு எவ்வளவு அரிசி தருவாங்க? அரிசி 1 சுண்டு 2 சுண்டு தருவாங்க. அதை தான் கேட்கேன். ஒரு நாள் ஃபுல்லா வேலைஞ்சா 2 சுண்டு தான் அரிசி தான் தருவாங்க.
இப்போ பாருங்க இந்த தம்பி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வேலை செய்தா இதால் வந்து ரெண்டு சுண்டு அரிசி ஆனால் கொடுப்பாங்களாம். யாரு தம்பி அந்த முதலாளி? அந்த கடையில் இவங்க பெருசாண்டு வேலை செய்யறதுல அவங்க ஏதாவது சும்மா சின்ன சின்ன வேலையை செய்து விட அந்த அரிசி வாங்கிட்டு வரேன்னு ஃபுல்லாக கடுமையான வேலைன்னுலாம். சரி சரி அப்படியா? ஏதோ இப்போ அவங்க இருக்கிறபடி வாங்க கூடாது வாழ்க்கை போய்கொண்டிருக்கீங்க என்ன நீங்க அப்ப அப்படி இப்போ ஓகே நீங்க வலிக்கிடுங்க நம்ம போவோம் சரியா? சரி நம்ம போயிட்டு நம்ம முடிஞ்சதை வாங்கி தருவோம் சரியா? அப்படின்னு யோசிக்க வேணாம். அடுத்த தடவை கிடைக்கும் சரியா? அவனை உடம்பு பார்த்துக்கொள்ளணும், முடிய வெட்டணும். இப்போ வரக்குள்ள முடி வெட்டையில முடி வெட்டி தருவோமா சரியா? சரி நாங்கள் நல்லபடியாக வந்து ஏறாவூருக்கு போயிட்டு தம்பிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டோம். தேவையான பொருட்கள்னா எல்லாமே வாங்கலை. எனக்கு உண்மையாக வந்து திருப்தி இல்லாமல் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த இருக்க பில்லெல்லாம் அந்த அண்ணா வந்து உதவி செய்திருந்தாங்க. 2 அண்ணா அவங்க இணைஞ்சு கட்டாரில் இருக்கக்கூடிய கதிஷ் அண்ணா மற்றது விது அண்ணா அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பு வாங்குறதுக்கான இந்த பில்லு இந்த இருக்குது. இதை காட்டுங்க. உடுப்பு வாங்குறதுக்கான பில் வந்து 11,200 ரூபா. நம்மளோட இந்த ஷோட்டிகள் 100, மற்றது ட்ரௌசர் ஜீன்ஸ் ஷர்ட் அப்படியே அவங்களான டோட்டல் வந்து 11,700 இதெல்லாம் போட்டுருக்குது. இது வந்து அடுத்தது வாட்டா வாங்கினதுக்கான பில் வந்து 2,000. 2,150 வந்தது. திரும்ப 2,000 தான் கொடுத்து 2,000 எடுத்தவங்க அந்த தம்பி. அடுத்தது தம்பியாக்கள் அம்மாக்களும் வந்து ஹோட்டலில் வந்து கொண்டு சாப்பிட வச்சு அதுக்கு வந்து 1,800 இந்த இருக்குது. இதில் வந்து அவங்களுக்கான பிரியாணி சாப்பாடு வந்து 2,300 3 பேருக்கும். ஆனால் 1,800 அந்த அண்ணா எடுத்து என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன்டா, நான் 2 காசில் வாங்கி கொடுக்கல சாப்பாடெல்லாம். என்னடா எங்கிட்ட வந்து காசு இல்லை. அடுத்தது வந்து இந்த உண்மையிலே வந்து இந்த 15,000 ரூபாய் உதவி செய்திருந்தாங்க. ஆனால் இந்த போன 3 கடையிலையும் வந்து இப்போ எப்படி சொல்கிற டிஸ்கவுண்ட்டை தாண்டி அவங்களும் ஒரு மனசாட்சிப்படி எங்களோட ஒரு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரை மேலே வந்து 3 கடையிலையும் மொத்தமாக அந்த கழிப்பட்ட டிஸ்கவுண்ட்லாம் கழித்து அதையும் தாண்டி அவர்கள் கழிச்ச அந்த காசு வந்து ஒரு 1,500 2,000 கிட்ட வரும்னு நினைக்க. மொத்தமாகவே டோட்டல் 15,000க்குரியது. என்னென்னு சொன்னால் தம்பிக்கு இந்த முடி வெட்டி விடணும். இங்கே பாருங்கள் இந்த முடி எப்படி இருக்குண்டு, இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. அதுக்கும் வந்து காசு போதாது காணாது. எங்கள்கிட்டையும் வந்து கையில் காசு இல்லை. இப்போ சொல்லத்தானே வேணும். ஏதாவது ஒரு வழி பார்த்து தம்பி முடிய வெட்டுங்க சரியா? முடிஞ்ச அண்ணா வந்து நிற்கும் போது ஏதாவது ஒரு வழி கிடைச்சா கொண்டு சாரன். சரி நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உங்களால் உதவி செய்ய முடியலையேண்டா இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பாக பார்த்து விட்டு உதவி செய்வாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கான அடுத்த கட்ட உதவி கிடைக்குமென்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்.